அஸ்ஸலாமு அலைக்கும். எப்பவுமே அம்மா அப்பா இவங்களை கடைசி வரைக்கும் வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க கூடவே. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோவில், இவங்க ஒன்றும் ஆள் இல்லாத, அதாவது பசங்க இல்லாத அம்மா கிடையாது. இவங்களுக்கு பசங்க இருக்க தான் செய்கிறாங்க. இவங்களை பாருங்கள் என்ன செய்கிறாங்கன்னு, இந்த இடத்துல குப்பையில் போயிட்டு, அதாவது சாப்பிட்றதுக்கு உணவு தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாருக்கும். ஆனால் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஏற்படணும். அதாவது நம்மளை பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்கணும் அவங்கள என்றைக்குமே சரி இந்த மாதிரி எல்லாம் ஆளாக விடக்கூடாது. அதாவது நம்மளுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது தாயோடைய காலுக்கு கீழே தான் சொர்க்கம் இருக்குதும்பாங்க. அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கூட நம்ம எந்த அளவுக்கு இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய யோசனை என்ன இருக்குதுன்னா, உலகத்தில் சம்பாதிக்கணும், உலகத்திலே சாப்பிடணும், உலகத்திலே இருந்துடணும். அதாவது உலகத்தில் வந்திருக்கிறது நம்ம எதுக்குன்னா உலகத்தில் இருக்கிறதுக்காக வந்திருக்கோம்னு நினச்சிருக்கோம். ஒரு நாள் கண்டிப்பாக இது கூட கணக்காகப்படும். அதாவது அவங்களுடைய மகிமை என்னங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் கேட்க முடியும். அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள். வக்கூர் ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், எங்களை சிறு பிள்ளைகளாக இருந்தபோது எங்களை எப்படி இரக்கத்தோடு, அன்போடு, பாசத்தோடு, பரிவோடு எங்களை பார்த்து கொண்டார்களோ அந்த இரக்கத்தை இந்த நிலையில் அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். குர்ஆனுடைய கணக்கிடாத வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். சிரமத்தின் மேல் சிரமப்பட்ட அந்த தாய் அவனை சுமந்திருக்கிறாள், அவளை சுமந்திருக்கிறாள். அனிஷ்குருலி ஒலிவாலிதைக், அதனால் எனக்கு நன்றி செலுத்து, அதற்கு பிறகு உன்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி செலுத்து. எதற்கு யா அல்லாஹ் என் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்த வேண்டும்? உங்கள் தாய் தந்தை உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு கல்வியை கொடுத்திருக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். உங்கள் மீது சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கலாம், சேர்த்து வைக்காமல் இருக்கலாம். உங்களை நல்ல முறையில் பராமரித்திருக்கலாம், பராமரிக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் தாய் தந்தைக்கு காலம் முழுவதும் அவர்களுக்கு அருகிலேயே இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து 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 நன்றியை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு செயல் உங்களுக்கு இருக்குமானால், எனக்கு இருக்குமானால், என் தாய் தந்தைக்கு நன்றி சொல்வதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத்தை மொழியக்கூடிய மகனாக, மகளாக அல்லாஹ் இவர்களின் மூலமாக நம்மை உருவாக்கியதுதான். சொத்து இல்லாமல் மரணித்தால், கல்வி இல்லாமல் மரணித்தால், உலகமே இல்லாமல் மரணித்தாலும் அது நஷ்டமில்லை. ஆனால் இந்த ஈமான் இல்லாமல் மரணித்தால் அல்லாஹ் அதை இந்த தாய் தந்தை வாயிலாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பதற்கு நன்றி செலுத்த மறந்து விட்டால், காரணங்களை தேடிக்கொண்டிருந்தால், என் தாய் தந்தைக்கு நான் எதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று இதை அறிந்ததற்கு பிறகும் நம்மை விட நஷ்டவாளிகள் யாரும் இல்லை. என் தாய்க்கு நான் நன்றி சொல்கிறேன். அஷ்ஹது அன்ன அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என் ஷஹாதத்தை மொழிவதற்கு அல்லாஹ் வாயிலாக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான். என் தாயே, ஜஸாக்கில்லாஹி ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நலவை தரட்டும். உங்களுடைய விஷயத்தில் நான் குறைவுபட்டிருக்கிறேன். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுகிறேன், உங்களிடத்திலும் மன்னிப்பை தேடுகிறேன். என் தாய்க்கு நன்றி, என் தந்தைக்கு நன்றி. அல்லாஹ் இன்னும் குர்ஆனிலே சொல்கிறான், இதை விட எப்படி பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விவரிக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு செய்தியை கவனியுங்கள். 3 பேர் ஒரு குகையில் மாட்டுகிறார்கள். ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஆசை கொள்கிறார்கள். முதலாம் அவர் அழைக்கிறார், யா அல்லாஹ், நான் வாழ்நாளில் எதை செய்திருக்கிறோனோ செய்யவில்லையோ எனக்கு தெரியவில்லை. என்னுடைய பெற்றோர்கள் வயதானவர்கள், நானோ ஒரு காட்டிலே விறகை எடுத்து வரக்கூடிய வேலை செய்கிறேன். நான் என் வழக்கம் எப்படி, என்னுடைய உணவை நான் கொண்டு வந்தால் என்னுடைய வீட்டிற்கு என் மனைவியும் குழந்தைகளும் அதை சாப்பிடுவதற்கு முன்னால் என் பெற்றோர்கள் சாப்பிட்டால் தான் அவர்களுக்கு கொடுப்பேன். ஒரு நாள் இரவிலே நான் வருவதற்கு தாமதமாகிறது. என் பெற்றோர்கள் பசியால் உறங்கிவிட்டார்கள். அவர்களுக்காக கொண்டு வந்த உணவை நான் கொண்டு வந்திருக்கிறேன். என் பிள்ளைகளும் என்னுடைய மனைவியும் பசியில், ஆனால் என் பெற்றோர்கள் சாப்பிடாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புவதற்கு கூட, அந்த சிரமத்தை கொடுப்பதற்கு கூட எனக்கு மனம் நாடவில்லை. அவர்களுடைய தலையில் அருகிலேயே அமர்ந்திருக்கிறேன். காலை விடியும் வரை அவர்களுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்து அவர்கள் எழுந்து அந்த உணவை சாப்பிட்டதற்கு பிறகுதான் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்தேன். அல்லாஹ், இந்த செயலை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த சோதனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடு. அல்லாஹ் விடுதலையை கொடுக்கிறான். உங்கள் மனைவி உங்களுடைய தாய்க்கு பணிவிடை செய்வதிலிருந்து உங்களை மிகைத்திருந்தால், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குழந்தை, உங்களுடைய செல்வம், உங்களுடைய தொழில், இவையெல்லாம் உங்கள் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதிலிருந்து உங்களை மிகைத்திருந்தால், இவை அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் தடுக்கப்பட்டவை.
என்ன செயல் இருக்கிறது அல்லாஹ்வுடைய தீனில்? என் ரப்பை நெருங்குவதற்கு என்று ஒருவன் கேட்டால் இதைவிட வேறு எந்த செயலும் இல்லை.